அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, ஒரே ஒரு மேக்ஸ் சம் தான் பார்க்க போறோம். சிம்பிளிஃபிகேஷன்ல கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு சம்மா கொஞ்சம் வேற மெத்தட்ல இருக்கக்கூடிய சம்ஸா நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நம்ம இப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது. சிம்பிளிஃபிகேஷனால அதுக்கு அர்த்தம் என்ன? சுருக்குக அப்படின்னு சொல்றதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கும் மற்ற சம்முக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ டைம் அண்ட் ஒர்க்கா இருக்கட்டும், மென்சுரேஷனா இருக்கட்டும், இது மாதிரிலாம் நிறைய அந்த மாதிரி சம் சால்வ் பண்றதுக்கும் சிம்பிளிஃபிகேஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது அவங்க கொடுத்திருக்கிற அந்த சம்மை சுருக்கணும். அது ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கிடையாது. அவங்க கொடுத்திருக்கிறத நம்ம சுருக்கி சின்னதா கொண்டு வரணும். ஆனா டைம் அண்ட் ஒர்க் அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அது ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ என்ற ஒருத்தர் இந்த வேலையை பார்க்குறாரு, பி இந்த வேலையை பார்க்குறாரு, 2 பேர் சேர்ந்து பண்ணா எவ்வளவு அப்படின்னு அது ஒரு விடையா கண்டுபிடிப்போம். ஆனா சிம்பிளிஃபிகேஷன் என்பது அவங்க ஒரு விஷயத்த கொடுத்திருப்பாங்க, அதே தான் பதில். அதாவது அவங்க கொடுத்திருக்கிறதே பதில் தான். அந்த பதிலே நம்ம இன்னும் சின்னதாக்கி பதிலா கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் சுருக்குக. இதான் அதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான வித்தியாசம். ஓகேவா? நம்ம இப்பதான் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதனால சிம்பிளான மெத்தட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த ஒரு சம்மம் மட்டும் இதில் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 4th root of 81 plus 3 root of 216 plus 5 root of 32 equal to question mark கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ இந்த ரூட்லாம் பார்த்தோம்னா இந்த 4, 3, 5 எல்லாம் பார்த்தோம்னா குழப்பம் ஆயிட வேண்டாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ கிளியரா நம்ம சம்ம ஆன்சர் கொண்டு வரும்போது தெரியும். இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ரூட்டுக்குள்ள ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு நம்ம எல் மெத்தடுன்னு சொல்லுவோம்ல, அதாவது டானா வகுத்தல் போட்டு நம்ம ஒரு வகுத்தல் போடுவோம்ல, அந்த மாதிரி வகுக்கணும். இங்க பாருங்களேன், இப்போ இந்த 81 இருக்கா, இப்போ இந்த 81 அப்படியே கீழே எடுத்து எழுதிங்க. இதை நம்ம எல்சிஎம் மாதிரி போடணும். சரிங்களா? 81க்கு போட ஆரம்பிச்சோம்னா எந்த இதில் ஸ்டார்ட் பண்ணலாம்? ஏன்னா நம்ம சின்ன நம்பர்ல இருந்தா இப்பொழுதும் ஸ்டார்ட் பண்ணணும். 2, 3, 4 அதுல இருந்தா எதுல வருதோ அதுல அடிச்சோம்னா தான் கரெக்டா இருக்கும். அப்படி பார்த்தோம்னா இது 3ல அடிப்படும். கரெக்டா? அப்படி பார்த்தா 2 3 6, 7 3 21. அடுத்து 3 வருமா? 9 3 27. அடுத்து 3 வருமா? 3 9. முடிஞ்சிருச்சு. அதாவது கடைசியா இதை போட்டா 1 தான் வரணும் அப்படின்னா அதோட நிப்பாட்டிடணும். அந்த ஸ்டெப் தேவைப்படாது. இதோட இதை அப்படியே வைங்க. அடுத்தது இந்த நம்பருக்கு எடுங்க, 216. 216க்கு இதே டானா போடுங்க. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆல் அடிக்கலாம். 5 2 20, பேலன்சிங் 1 இருக்கும். 8 2 16. அடுத்து 2, I 2 10, 4 2 8. அடுத்தது 2 2 2 4, 7 2 14. இது 3ஆல் அடிக்கலாம். 9 3 27. அடுத்து 3 3 9. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சா? அடுத்து இந்த ஸ்டெப்புக்கு வாங்க. 32ஆ? 32க்கு இதே மாதிரி பண்றோமா? 2 16 2 32, 2 8 2 16, 2 4 2 8, 2 2 2 4. முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் போட்டீங்களா? இப்ப என்ன பண்ணணும்? இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த வகுத்தல் இருக்கிறது பாத்தீங்களா, அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. இந்த 81க்கு ஃபர்ஸ்ட் எழுதுவோமா? இந்த ரூட் 81க்கு என்ன வந்துச்சு? 4 3 இருக்கு சைட்ல. 1 2 3 4. ஓகேவா? 1 2 3 4. ஓகே. அடுத்தது ரூட் 216. இதுக்கு என்ன வந்திருக்கு சைட்ல? 1 2 3 3 2 3 3 இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, 3 2 3 3 இருக்கு. ஓகே, எழுதியாச்சு. அடுத்து 32க்கு ரூட் 32க்கு என்ன வந்திருக்கு? 1 2 3 4 5 5 2 இருக்கு. ஓகேவா? எடுத்து எழுதிட்டீங்களா? ஓகே, எழுதிட்டீங்க. ஓகே, இப்போ இந்த ரூட் குள்ள இருக்கிற நம்பரையும் போட்டுடலாம். இதுல 81க்கு 4 இருக்கு, 216க்கு 3 இருக்கு, 32க்கு 5 இருக்கு. சரி, ஓகே. இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ரூட்குள்ள என்ன நம்பர்னு பார்க்கணும். அது ரூட்குள்ளனா ரூட்டுக்கு வெளியில அந்த ரூட் ஆஃப் அப்படிங்கிறதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். இல்ல 4th root of 81. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இங்க நம்பர்ஸ் எடுத்து எழுதியிருக்கோம்ல, வகுத்தல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் இந்த நம்பர்ல எல்லா நம்பருக்கும் சேர்த்து, அதாவது ஒரே நம்பரா இருக்கிற எல்லா நம்பருக்கும் சேர்த்து இங்க என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்களோ அத்தனை நம்பருக்கு ஒன்ஸ் எடுக்கணும். இப்போ கிளியரா புரியும் பாருங்க. இப்போ 4 கொடுத்திருக்காங்களா அப்படின்னா இங்க 3ங்கிற நம்பர் எத்தனை டைம் இருக்கு? 4 டைம் இருந்தா ஒரு 3 எடுத்துக்கலாம். இதான் இதுக்கு அர்த்தம். இப்ப 4ன்னு கொடுத்திருக்கிறதுனால 4, அதாவது ஒரே நம்பர் காமனா இருக்கணும். 4 டைம் இருந்தா 4 இதுக்கு சேர்த்து ஒரு டைம் எடுத்துக்கலாம். அதுதான் இந்த 4க்கு அர்த்தம். ஓகேவா? அப்ப இந்த 4 3 இருக்கு. அப்ப இங்க கரெக்டா 4 கொடுத்திருக்காங்களா? 4 3க்கு ஒரு 3 எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்படியே இந்த பேட்டர்ன்ல அப்ப இந்த வேல்யூக்கு 3 எடுத்துக்கிட்டோம். அடுத்து பிளஸ்ஸா? பிளஸ் போட்டுருங்க. அடுத்து ரூட் ஆஃப் 3 root of 216 இருக்கு. அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? ரூட்டுக்குள்ள 3, சாரி ரூட்டுக்கு வெளியில 3, 3 root of. அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு நம்பர் 3 டைம் இருந்தா அதை 3 டைம் இருந்தா ஒரு டைம் எடுத்துக்கலாம். அதுதான் இந்த 3க்கு அர்த்தம். ஓகேவா? அப்ப இந்த 2 3 டைம் இருக்கு, 3 3 டைம் இருக்கு. அப்ப அது ரெண்டுத்தையும் பிராக்கெட் குள்ள எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப இதுக்கான வேல்யூவை நம்ம போட்டாச்சு. அடுத்து பிளஸ் இருக்கா? ஓகே,
அடுத்தது 5 ரூட் ஆஃப் 32. அதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு என்ன அர்த்தம்? இதை வகுத்தல் பண்ணும்போது ஒரு நம்பர் வந்துருக்குல்ல, அந்த நம்பரு இந்த 5th ரூட் ஆஃப் இது 4 என்ன வேணாலும் இருக்கலாம் இங்க நம்பர். இதுக்குள்ள என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க வகுத்தல் வந்திருக்கிற நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரு எத்தனை வேணாலும் இருக்கட்டும், ஆனா இங்க இருக்கிற நம்பரை கால்குலேட் பண்ணி அத்தனை நம்பருக்கு ஒன்ஸ் அப்படின்னு அதை எடுத்துக்கணும்னு அர்த்தம். அப்போ 5 ரூட் ஆஃப் 32 அப்படின்னா இந்த இடத்துல வகுத்திருக்கிற இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இது 5 டைம் இருந்தா ஒரு டைம் எடுத்துக்கலாம்னு அர்த்தம். அப்ப இங்க கரெக்டா 5 டைம் இருக்கா, அப்ப 2ன்னு நான் ஒரே ஒரு டைம் எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதை அப்படியே ஈக்குவல் பண்ணி போடுங்க. என்ன வரும்? 3 + 3 × 2 போட்டீங்கன்னா 6 + 2. இதை அப்படியே கூட்டி போட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 11. இதுதான் ஆன்சர். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சம் பார்க்குறோங்கிறதுனால இதை நான் பொறுமையாக உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். இது ரொம்ப ஸ்பீடாக போட்டுடலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்டெப்பு இதை மட்டும் போட்டாலே இதை எடுத்து எழுதாமலேயே உங்களுக்கு இந்த ஸ்டெப்பை வச்சு இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இப்போ இங்க இந்த சம் பார்க்குறீங்க, இந்த ஸ்டெப்பே மனசில் வச்சுக்காதீங்க. இங்கே பாருங்களேன், இப்போ 81க்கு போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த 4th ரூட் ஆஃப் 81 அடுத்து இருக்கு. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த 81 3ஆல வகுத்திருக்கோம்னா 4 டைம் 3 இருந்தா ஒரு டைம் எடுத்துக்கலாம்னு அர்த்தம். அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். அப்ப 4, அப்ப இந்த இடத்துல 4 தடவை 3 இருக்கு, அப்ப 3 எடுத்துடலாம். இங்க 3 ரூட் ஆஃப் 216, அப்போ ஒரு நம்பர் 3 டைம் இருந்தா ஒரு டைம் எடுத்துக்கலாம்னு அர்த்தம். கரெக்டா இந்த இடத்துல 2 3 டைம் இருக்கு, 3 டைம் இருக்கு. அப்ப 3க்கு 1 எடுத்துக்கிட்டோம்னா இங்க இருக்கிற சிம்பிள் அப்படியே எடுத்து போட்டுட்டு இங்க 2, ஏன்னா 2 இன்னொரு டைம் 3 இருக்கிறதுனால இன்ட்டு தான் போடணும். ஓகேவா? ஓகே, பிளஸ் அடுத்து என்ன இருக்கு? பிளஸ் அப்படியே போட்டீங்க. 5th ரூட் ஆஃப் 32 அப்படின்னா இந்த ஸ்டெப்லாம் எழுதாம என்ன பண்ணிடலாம்? 1 2 3 4 5 5 டைம் 2 இருக்கு. அப்ப 5 டைமுக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம், அப்ப 2. இது அப்படியே போட்டாலே நமக்கு ஆன்சர் 11 வந்துடும். அப்ப இந்த ஸ்டெப்பை போடாமலேயே நம்ம பிராக்டிஸ் எடுத்து நம்ம இந்த ஸ்டெப்லயே ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அப்போ இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட ஒரு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். இதே மாதிரி அடுத்தடுத்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல மேக்ஸ்ல கேட்கப்பட்ட முக்கியமான கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பேட்டர்ன்ல இருந்தா இப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த ஒரு சம்ல கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம அடுத்தடுத்து வேற மெத்தட் சால்வ் பண்ற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், அதனால ஃபர்ஸ்ட் இந்த கணக்குல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அடுத்தடுத்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மெத்தட் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை கிளியரா புரிஞ்சுங்க. மேக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களும் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் ஏதாவது ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால மேக்ஸுக்குன்னு ப்ராப்பரான ஒரு மெத்தடுங்கிறது சில சமூகம் மட்டும் தான் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்கும். மற்றபடிலாம் உங்களுக்கு அது கரெக்டான ரூட் வருதுன்னா நீங்க அதை போட்டு சால்வ் பண்ணிடலாம். அது அப்படி கண்டுபிடிக்கப்பட்டதான் மேக்ஸ். அதனால மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல போய் உட்காரும் போது அங்க இருக்கிற 3 மணி நேரத்துல மேக்ஸுக்கு அதிகபட்சமா உங்களால 1/2 மணி நேரத்துக்கு மேல கொடுக்க முடியாது. ஒரு 20 நிமிஷத்துல நீங்க முடிச்சாகணும். அப்போ எவ்வளவு சீக்கிரம் ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கறத விஷயம். அங்க போய் உட்காந்து நீங்க ஒரு 10 ஸ்டெப் 15 ஸ்டெப்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. அப்ப 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடணும். அந்த அளவுக்கு பிராக்டிஸ் எடுக்கணும். அந்த ஆன்சர் தான் நமக்கு முக்கியம். அதை நீங்க எப்படி போட்டீங்கன்னா அவங்க கேட்கவே மாட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு பிராக்டிஸ் எடுத்து கரெக்டான உங்களுக்கு கரெக்டா வர மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா அடுத்தடுத்து நான் வேற ஏதாவது அப்டேட் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.